அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன சார் இந்த காஸ்டியூம்னு கேட்காதீங்க, ஒரு பூஜைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்றதோட மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதோட ஒரு நோக்கத்தோட வரேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆலயம், குறிப்பாக எதுக்கு சிறப்பான ஆலயம்னு சொல்லிட்டீங்க எதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த திருமண தடை அப்பப்பா, அது வந்து ஜோதிடர்களால் சமாளிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போய்கொண்டு இருக்கிறோம். இந்த திருமணத்துக்கான துல்லிய காலம் அது இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. திருமணம் நடக்கணும்னு ஆசையாக உள்ள ஆண் பெண் நேயர்கள் மட்டும் இதை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான ஒரு கோவில் தான் நான் இப்போ சொல்லக்கூடியது. அறுபடையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான். 2 கோயில். இந்த 2 கோயிலும் உங்களோட திருமண தடையை நீக்கி கொடுக்கும். நான் எல்லா இடத்துலையும் போய் பரிகாரம் பண்ணிட்டேன், எனக்கு திருமணம் ஆகலை. நான் போகாத இடமே இல்லை, திருமணம் ஆகலை. எப்போ தான் எனக்கு திருமணம் ஆகும்? நான் திருமணத்துக்காக எல்லா பரிகாரமும் செஞ்சு அழுத்து போயிட்டேன். இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஐயா, கண்டிப்பாக திருமணமானது ஆகும். நான் சொல்லக்கூடிய நாட்களாக செலக்ட் பண்ணி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக திருமணம். குறிப்பாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலம். ப்ளஸ் இன்னொன்று என்ன கூத்துன்றது கேட்டிங்கன்னா, அந்த மேட்ரிமோனி வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். எதுக்கு மேட்ரிமோனி வச்சுருக்கிறவங்க நாங்கள் எங்கேயும் அங்கே போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேருக்கு மேட்ரிமோனி வச்சும் அவங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கல அப்படின்ற ஃபோன் கால்ஸ் நிறையா வருது. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு ஆலயம் சொல்லுங்கள், இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட ஆலயம் ஏதாவது சிறப்பாக சொல்லுங்கள் அப்படின்றது. இந்த திருமணம் வரன் தேடக்கூடியவங்க, திருமணம் அதாவது திருமண தகவல் மையம், இது மாதிரி மேட்ரிமோனி வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு, திருமணம் ஆகிறதுக்கும் நீங்கள் அற்புதமான வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம். 2 ஸ்தலங்கள்ன்றதை பார்க்கும்போது, முதல் ஸ்தலம் திருப்பரங்குன்றம், 2வது ஸ்தலம் திருத்தணி முருகன். அதாவது இந்த லவ் சாங்ஸில் வந்து அதாவது இந்த ட்ரெண்டிங்கில் போனது இந்த வழி துணையே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த உங்களுக்கான ஒரு நல்ல வழித்துணை அமையணுன்றதை பார்த்தீங்கன்னா, திருத்தணி முருகனை பிடிச்சிங்கன்னா நல்ல வழித்துணை வரும். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, பாயிண்ட்டுக்கு வாங்க, என்னைக்கு போகணுன்னு சொல்லுங்கன்னு நினைப்பீங்க. அதாவது ஆண்களாக இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும், பெண்களாக இருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும். ஒரு வாரம் திருப்பரங்குன்றம் ஆண்கள் வந்து ஒரு ஆண் வந்து திருப்பரங்குன்றம் போனோம்னா ஒரு வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து திருத்தணி பிளான் பண்ணிக்கோங்க. பெண்களாக இருக்கீங்கனாலும் அதே தான். உங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை திருப்பரங்குன்றமும், அடுத்த ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் வந்து திருத்தணி முருகனையும் போயிட்டு நல்ல மாலை வாங்கி கொடுங்க. இந்த மாலைன்றது வந்து நீங்கள் போயிட்டு முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கான திருமண தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். ப்ளஸ் உங்களுக்கு திருமண தடை நிவர்த்தி அர்ச்சனைன்னு சொல்லி உங்களுடைய ராசியை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட நட்சத்திரத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட லக்னத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இது 3த்தையும் போய் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்ட்ட பொறுமையாக சொல்லி நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனையை செஞ்சுட்டு, இந்த அர்ச்சனை அதாவது நீங்கள் மாலை வாங்கிட்டு போகலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே என்ன பண்ணலான்றதை கேட்டிங்கன்னா, செவ்வாழைப்பழம் செவ்வரளி பூவால், அதாவது செவ்வாழைப்பழம் ஒரு 4 பழம் வாங்கிக்கோங்க. ஒரு கோவிலுக்கு 4 பழம் வாங்கிக்கோங்க. 2 அர்ச்சனை வாங்கிக்கோங்க. அந்த அர்ச்சனையில் வைக்கும்போது செவ்வாழைப்பழத்தை ஒன்றை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐயர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்ட்ட தானமாக கொடுங்க, ஒரு செட்டை அர்ச்சனையை. இன்னொரு செட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளாரே உட்காந்து அந்த பழத்தை சாப்பிட்ருங்க. இந்த செவ்வாழை பழத்தை 2 பழம் இருக்கும், அதில் ஒன்று சாப்பிட்டுட்டு இன்னொன்று நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு திருமணமான நபர்களுக்கு அந்த திருத்தணிலையும் சரி திருப்பரங்குன்றத்துலையும் சரி ஒரு பழத்தை தானமாக கொடுங்க, தப்பு கிடையாது. இந்த அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள்ட்ட சொல்லிடுங்க, செவ்வரளி பூவால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்க ஐயா, எங்களுக்கு திருமண தடை நிவர்த்தி ஆகணும்னு. குறிப்பாக இந்த 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும், குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்த அதிபதியும் கொஞ்சம் சரியற்ற நிலையில் இருந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது தான் நமக்கு திருமணமானது லேட் ஆகுது. அது வந்து நீங்கள் முடக்கா எடுத்துக்கலாம், திதி சூன்யமாக எடுத்துக்கலாம், பாதகமாக எடுத்துக்கலாம், இல்லை 6, 8, 12 போய் என்னோட 2ஆம் அதிபதி உட்காந்துருச்சு, என்னோட 7ஆம் அதிபதி உட்காந்துருச்சு, எனக்கு திருமணமே நடக்கலை,
இல்லை 7ஆம் அதிபதி போய் என்னோட கண்டாந்திர நட்சத்திரத்தில் உட்காந்துருச்சு அதனால் திருமணமே நடக்கலை, இனி அந்த கவலையே வேண்டாம். நான் சொல்லக்கூடிய வழிபாடை போய் செவ்வாய் வெள்ளிக்கிழமை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு செய்யலாம். இதுவும் ஒரு சிறப்பான நட்சத்திர நாள். இந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு செய்யும் போதும் உங்களுக்கு நல்லா பரிபூர்ணமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான 2 ஆலயம்தான் இந்த திருப்பரங்குன்றமும் இந்த திருத்தணி முருகனும் அப்படின்னு சொல்லி, இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் திருத்தணியில் என்னன்றதை பார்த்தோம்னா, பாலை அபிஷேகம் பண்ணும்போது அந்த முருகப்பெருமானுக்கு தயிராக மாறிடும். இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், குறிப்பாக இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சனிச்சந்திரன் சேர்ந்தவங்க திருமண தடையாகிறது நிறைய நம்ம பார்க்குறோம். நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டு பிரேக் ஆகக்கூடிய அமைப்புனா இந்த சனிச்சந்திரன் பார்வை சேர்க்கை, இந்த புணர்வுன்னு சொல்லுவோம். இந்த புணர்வு தோஷத்துக்கு நிவர்த்தி பெறக்கூடிய அற்புதமான ஸ்தலம் தான் இந்த திருத்தணி பகவான், திருத்தணி முருகனுடைய ஆலயம். இதுக்கு நாங்கள் என்றைக்கு இந்த புணர்வு நீங்கிறதுக்கு போகலான்றது பொதுவாக சனிக்கிழமையும் இல்லை திங்கக்கிழமையும் போகலாம். உங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அது இன்னும் தெளிவாக தெரியும் என்றைக்கு நீங்கள் போகலாம், என்ன மாதிரி வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அப்படிங்கிறது. இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு உங்களுக்கும் திருமணம் ஆன உடனே ஒரு பத்திரிக்கையை எடுத்துகிட்டு வாங்க, ஒரு நல்லது சொல்லுங்கள். நம்ம அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.